Assalamualaikum and hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பிரைட் டு பி பார்ட்டியோட vlog தான் வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டோட பிரைட் டு பி பார்ட்டி இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ பிஃபோர் நைட்டே வந்து மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னோட ஃப்ரெண்ட் தான் வந்து எனக்கு போட்டு விட்டுருந்தாங்க. ஸோ இதோட ஒரிஜினல் டிசைன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சைட்டில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நைட்டே வந்து 2 ஹேண்ட்ஸ்க்குமே வந்து மெஹந்தி போட்டு முடிச்சாச்சு. ஸோ எப்போதும் போல தான், ஒரு கை வந்து கொஞ்சம் சிம்பிள், இன்னொரு கை வந்து கொஞ்சம் கிராண்டாக பார்த்துக்கிட்டேன். ஸோ ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. அன்றைக்கான டே வந்து நல்ல ஒரு மழையோட தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த வாட்டி வந்து பிரைடோட வீடு ரொம்ப லாங் கிடையாது, என்னோடய ஃப்ரெண்ட் வீடு ரொம்ப பக்கம்தான், வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதனால நான் கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து கிளம்பிட்டு இருந்தேன். அண்ட் அன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு சீஸ் சாண்ட்விச் வந்து பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கிஃப்ட் பேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பிரைட்க்கு வந்து ஒரு வால் கிளாக் வந்து வாங்கியிருந்தேன், அது என்னோடய லாஸ்ட் வ்ளாகில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இந்த கிஃப்ட் வந்து என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வருது, ஸோ அதுக்காக நான் வாங்கியிருந்தது ஒரு பிரேஸ்லெட் மாதிரி வாங்கியிருந்தேன். அண்ட் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் தான் நம்ம அந்த பிரேஸ்லெட் வந்து இப்போ செட் பண்ண போகிறோம். இன்றைக்கி அதை நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரைட் டு பிக்கு வந்து நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த ஃப்ரெண்டும் வரா. ஸோ அப்போவே கொடுத்துலான்னு சொல்லிட்டு தான். இப்போ நம்ம அவுட்ஃபிட் பார்த்துடலாம். ஸோ பார்ட்டிக்கு வந்து நான் இந்த அவுட்ஃபிட் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒன் ஆஃப் மை ஈத் அவுட்ஃபிட். என்னோடய ஈத் வ்ளாக் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆர்கன்ஸா மெட்டீரியலில் இருக்கிற ஒரு ஃபுல் டாப் தான் எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் இதோட ஃபிட்டுமே வந்து ரொம்ப லூஸாக தான் இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி போடுறது தான் இப்போலாம் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் எதுவும் வந்து பிடிக்கலாம் இல்லை, எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியே வந்து போட்டுருந்தேன். அண்ட் இதுக்கான பேண்ட் வந்து நமக்கு பீச் கலரில் வரும். ஆக்சுவலி பிரைடோட அவுட்ஃபிட் வந்து பீச் கலர் அப்படிங்கிறதுனால எல்லோரும் ஓரளவுக்கு பீச் கலர் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால தான் நான் இந்த அவுட்ஃபிட் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஃப்ளார்ஸ் எல்லாம் பீச் கலரில் வருது அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து அபாயா. இந்த அபாயா தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இது உங்களுக்கு நான் ஈத் வ்ளாகில் காமிச்சிருப்பேன். ஒரு ஆனியன் பிங்க் கலரில் இருக்கிற ஒரு அபாயா. இது வந்து நான் திருவாரூர் சீமாட்டியில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த அபாயா தான் வந்து எடுத்திருந்தேன். இந்த அபாயா கூடவே அவங்க ஷால் வந்து கொடுத்துருந்தாங்க, ஒரு ஆனியன் பிங்க் கலர். இதே ஆனியன் பிங்க் கலர் ஷால் தான் நான் என்னோடய அவுட்ஃபிட்க்குமே வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அந்த அவுட்ஃபிட்டில் கொஞ்சம் பிங்க்கு அப்புறம் பீச் இந்த மாதிரி எல்லா கலரும் வரதுனால இது மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்னோட மினிமலான ஒரு மேக்கப் லுக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்கின் கேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் இந்த ரிக்வலோட சன்ஸ்க்ரீன் வந்து எடுத்துக்கிறேன். என்னோட மோஸ்ட் ஃபேவரட். நான் லிட்ரலி ஒரு 3 இயர்ஸாக வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரில் தான் இருக்கும். ஸோ இது மட்டுமே போட்டாலே நம்ம போதும். இதுக்கு மேலே பிபி க்ரீம், ஃபவுண்டேஷன் அது எதுவுமே தேவையில்ல. இதுவே வந்து ஒரு நேச்சுரலான லுக் கொடுக்கும். ஸோ இது பிளெண்ட் ஆகுறதும் ஈஸி தான், ரொம்ப குயிக்காகவே வந்து பிளெண்ட் ஆயிரும். நீங்கள் உங்கள் மேக்கப்பில் ஒரு மேட் ஃபினிஷ் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சன்ஸ்க்ரீன் இது கிடையாது. ஒரு டியூவி ஃபினிஷ் இருந்தால் ஓகே எனக்கு அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா இந்த சன்ஸ்க்ரீன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து ஐ மேக்கப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுவுமே நான் ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐப்ரோ பென்சில். இது வந்து ஒரு டார்க் ப்ரௌன் அந்த மாதிரி இருக்கும். நம்ம பிளாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். அதனால் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேச்சுரல் லுக் வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பூலி இருக்குது இல்லையா, ஸோ அதை வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக, ரொம்ப டார்க்காக விட்டோம்னா அதுவும் ஆர்டிஃபிஷியலாக தெரியும். ஸோ ரொம்ப லைட்டாக வந்து நம்ம கோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஐ மேக்கப்பில் செகண்ட் ஸ்டெப் வந்து ஐலைனர். நான் எந்த ஒரு காஜலும் இந்த வாட்டி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நான் ஐலைனர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஐலைனர். உங்களுக்கு பார்க்கும்போது ப்ரௌனாக இருக்கும், பட் நம்ம விட்டதுக்கப்புறம் அது மோர் ஓவர் பிளாக் மாதிரி இருக்கும். ஒரு இன்டென்ஸ் பிளாக் இருக்காது, ஒரு லைட்டான ஒரு பிளாக் மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து மாஸோட ஒரு க்ரீமி மேட் லிப்ஸ்டிக். நான் ரீசெண்ட் டைம்ஸில் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. இது எந்த ஒரு ஸ்பான்சரோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் நமக்கு வந்து நியூட் லிப்ஸ்டிக்ஸ் தான் பிடிக்கும்.
போட்டிருக்கணும் ஆனால் போட்ட மாதிரியே தெரியக்கூடாது, ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த லிப்ஸ்டிக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ப்ரௌன் ஷேட் பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மார்ஸோட ஒரு மேட் லிப்ஸ்டிக் தான் இது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஸ்வாட்சஸ் காட்டுறேன், அப்போ நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு டீப் ஒரு ப்ரௌன் மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் டெய்லி வேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு, நல்ல குட் காம்ப்ளிமெண்ட்ஸும் எனக்கு இந்த லிப்ஸ்டிக் மூலமாக கிடச்சிச்சு. நிறைய பேர் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ப்ரௌன் ஷேட் பிடிக்கிற ஒரு பர்சனாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்மே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக லிப் பாம் மறந்துடாதீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வச்சு மட்டும்தான் இன்றைக்கான மேக்கப் லுக் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் ஐஷேடோ, ஹைலைட்டர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு லுக் தான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்போதுமே சிம்பிளாக இருந்தால் அது வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஐ ஃபர்காட் டு மென்ஷன் ஒன் திங், நான் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடியே வந்து லென்ஸ் எல்லாமே வந்து வச்சுருவேன். நம்ம மேக்கப் போட்டு அதுக்கப்புறம் லென்ஸ் வைக்கிறது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால லென்ஸ் வந்து நான் முன்னாடியே வந்து வச்சுருவேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஆல் செட், நம்ம வந்து கிளம்பிடலாம். என்னோடய ஃப்ரெண்டும் வந்து கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து தான் நம்ம இங்கே போகிறோம். தென் நாங்கள் பிரைட் ஹோம் ரீச் பண்ணிட்டோம். இவங்க தான் எங்களோட பியூட்டிஃபுல் பிரைட். எனக்கு பீச் கலர் ஒரு லெஹங்கா வந்து வியர் பண்ணியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, பீச் கலர். ஸோ அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு டைம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டெரஸில் போய் பிக்சர்ஸ் வந்து கிளிக் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் டெரஸ் வந்து போயிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு நிறைய பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து லன்ச் வந்து சாப்பிட வந்தாச்சு. அன்றைக்கான லன்ச்சுக்கு வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன், அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடி, கஞ்சி, ரைத்தா அப்படி சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே மோஸ்ட்டாக வந்துட்டாங்க. ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் தான் வரல, மற்ற எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமும் கொடுத்தாங்க. ஸோ அதுவுமே வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லோரும் பேசிட்டு டைம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் பார்ட்டிக்கான திங்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. திங்ஸ் எல்லாமே இந்த வாட்டி வந்து ஆன்லைனில் வாங்கலை, எல்லாமே வந்து ஆஃப்லைனில் வாங்கியாச்சு. ஸோ எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து அஸ் யூஷுவல் எப்போதும் போல் பலூன்ஸ். இந்த வாட்டி வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தீம் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். பீச் கலர் தேடினோம், பட் பலூன் கிடைக்கல. ஓகே, காமனாக ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். அண்ட் பிரைட் டு பி லேபிள் வாங்கியிருந்தோம், பிரைட் டு பி டாப்பரும் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலி இது எல்லாமே ஆஃப்லைனில் ரொம்ப அஃபோர்டபுளாக கிடைக்குது. இந்த பிரைட் டு பி இதெல்லாமே வந்து 2700 வந்துடுது. பட் ஆன்லைனில் வாங்கும்போது ரொம்பவே விலை வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பெட்டர் நீங்கள் ஆஃப்லைனில் வாங்கிடலாம். அண்ட் இதெல்லாம் நாங்கள் எங்கே வாங்கியிருந்தோம் பார்த்திங்கன்னா, ஆப்பிள் இருக்குது இல்லையா காரைக்காலில், அங்கே தான் வந்து வாங்கியிருந்தோம். இந்த வாட்டி பிரைட் டு பிக்கு கண்டிப்பாக போலரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே பிளான் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பிரைடோட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் லைக் சைல்ட்ஹுட், அதுக்கப்புறம் ஸ்கூல், கிராஜுவேஷன், அந்த மாதிரி எல்லா ஃபோட்டோஸும் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இது வந்து நம்ம பலூன்ஸ் கீழே வந்து பேஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே எல்லாமே வந்து நாங்கள் பலூன் ப்ளோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இது மெட்டாலிக் பலூன் அப்படிங்கிறதுனால ப்ளோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த பம்பிங் மிஷின் இருந்துச்சுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் எங்களுக்கு அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்களே ப்ளோ பண்ணோம். அது கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. மீன்வாயில் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த கேக்கும் வந்துருந்துச்சு. பிரைட் ஹோம்கே வந்து நாங்கள் டெலிவர் பண்ண சொல்லிட்டோம். ஸோ அதுதான் வந்து வாங்கி வச்சுட்டு இருந்தோம். ஸோ இது வந்து சாரா ஹோம்மேட் கேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹோம்மேட் கேக்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஷீ செட் எஸ் அப்படின்னு 1 kg பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சைட் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ரோஸ் பொக்கே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ரைன்னால் ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் வந்து வாங்க முடியல. ஸோ அதனால் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வச்சு ஒரு பொக்கே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதே ஃப்ரெண்ட் தான் நமக்கு போலரைட்ஸும் பண்ணி எடுத்து வந்திருந்தாங்க. ஸோ இவங்க வந்து கிராஃப்ட் கிஃப்ட் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்காங்க. ரோஸ் பொக்கே, சாக்லேட் பொக்கேஸ், அப்புறம் கிஃப்ட் ஐட்டம்ஸ், ஃப்ரேம் சொல்லிட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இவங்களோட பேஜ் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் இந்த பிளேஸில் தான் பலூன் எல்லாம் செட் பண்ணலான்னு ஐடியா இருந்துச்சு. ஸோ வாலில் பண்ணோம் அப்படின்னா டேப் ஒட்டணும், ஸோ அது ஏதாச்சும் ஸ்பாயில் ஆகிடும்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு கபோர்ட்லேயே வந்து எல்லாமே வந்து டெக்கார் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஆர்ச் மாதிரி நம்மளால் கொண்டு வர முடியாது உள்ளே பண்ணுறதுனால. அவுட்டோரில் பண்ணோன்னா அந்த ஆர்ச் வர்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் 3 பலூன்ஸாக பேர் பண்ணிவிட்டு அதை மட்டும் வந்து ஸ்டிக் பண்ணோம். ஸோ இதை ஸ்டிக் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. நம்ம எவ்வளோ தான் டேப் போட்டாலும் அது விழுந்துகிட்டே இருந்துச்சு. பட் எப்படியோ மேனேஜ் பண்ணி அதை போட்டாச்சு. அண்ட் அதுக்கு கீழவே வந்து சொன்னேன் இல்லையா, பிரைடோட பிக்சர்ஸ் எல்லாமே அது வந்து போல்ரைட்ஸில் வந்து செட் பண்ணியிருந்தோம். ஸோ இது மாதிரி சைல்ட்ஹுட் பிக்சர்ஸ், அப்புறம் கிராஜுவேட் ஆன பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இதில் டெக்கார் பண்ணியாச்சு. அது அவங்க பார்க்கும்போது மெமரிஸ் வந்து ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் கேக்கும் எடுத்துகிட்டு வந்து டேபிள் வச்சுட்டு எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு மேலே நம்ம வாங்கியிருந்த அந்த பிரைட் டு பி டாப்பர் அதையும் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே செட் பண்ணிவிட்டு பிரைட் வந்ததுக்கப்புறம் பேக்ரவுண்டில் ஒரு அரபிக் சாங் ப்ளே பண்ணிவிட்டு அந்த பாப்பர்ஸ் பாப் பண்ணியாச்சு. ஸோ அவங்கள வெல்கம் பண்ணிவிட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் அந்த ப்ராப்ஸ் வச்சு ஃபோட்டோஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ப்ராப்ஸ் வந்து எங்களோட ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ப்ராப்ஸ் வச்சு நாங்கள் ஃபோட்டோஸும் எடுத்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஃபங்க்ஷனும் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த vlog உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிடுங்க. நான் உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.